Hello folks, welcome to Techie Feed Tamil. Boat watch flash. இந்த வாட்சை ஒரு 55 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு நம்ம சேனலில் அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு 10 டேஸ் இந்த வாட்ச் வந்து தரவாக யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ் 20 டேஸ் ஆச்சு, 20 டேஸ் 30 டேஸ் ஆச்சு, 30 டேஸ் இப்போ வந்து 55 டேஸ் ஆகிடுச்சு. 55 டேஸாக இந்த வாட்சை ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக இந்த வாட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டெய்லி டிரைவராக. ஸோ இந்த வாட்சை நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த வாட்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, டிஸ்பிளே எப்படி, சார்ஜ் எவ்வளோ நாள் நின்றுச்சு, சென்சாரோட அக்யூரேசி எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் இதில் வந்து பெஸ்ட்டு, எதெல்லாம் ஒஸ்ட்டு, இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல்லேருந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சாதான் நம்ம சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நம்ம போகிற குவாலிட்டியான கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாட்சோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் செக்ஷன், ஐ பட்டன் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாட்சோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்தவரை வாட்சஸோட டயலில் 2-3 டைப் தான். ஒன்று ரவுண்டாக கொடுக்குறது, அப்படி இல்லைனா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுக்குறது. இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 45 mm சைஸில் இருக்க ஒரு டயல் தான். பார்க்கறதுக்கு ட்ரெடிஷ்னலாக நல்லா கிளாசிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இதோட வெயிட் ஜஸ்ட் 53 கிராம்ஸ் தான் ஸ்ட்ராப்போட சேர்த்து. ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துருக்கு. ஈவன் நீங்கள் மோர் தென் 8 hours யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கையில் இருக்க ஒரு ஃபீலே வந்து இருக்காது. அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக தான் வந்து இருக்கு இந்த போட் வாட்ச் ஃப்ளாஷ். இதோட டயல் ஒரு ஃபுல்லி மெட்டாலிக் டிசைனில் பில்ட் பண்ண டயல் தான். ஈவன் அந்த சைடில் இருக்க பட்டன்ஸ் கூட மெட்டல் தான். அந்த பட்டன் வாட்சை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு வாட்சோட டிசைன். பிகாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் அந்த லுக்கை வந்து கொடுக்குது. நீங்கள் இதை 3000 ரூபா தான் அப்படின்னு சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சம பிரீமியமா இருக்கு வியர் பண்றதுக்கு. சோ ஸ்ட்ராப்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ரப்பர்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. 25.5 cm லென்த் வருது டயலையும் சேர்த்து. அடிக்கடி ஈஸியா கலட்டிட்டு வேற ஸ்ட்ராப் வாங்கி டிஃபரெண்டான கலர்ல யூஸ் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா போதும் ஸ்ட்ராப்பை ஈஸியா கலட்டி மாட்டிக்கலாம். அமேசான்ல இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராப்ஸ் வந்து தனியா வந்து செல் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்க வேற ஸ்ட்ராப் வாங்கி அடிக்கடி வந்து மாத்திக்கலாம். வாட்சோட ஸ்ட்ராப் ரப்பர்ல இருக்கனால நீங்க ஃபுல் டே யூஸ் பண்ணாலும் இச்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லை. நல்ல ஸ்வெட்டை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்சோட கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ அண்ட் ரெட் கலர்ஸ்ல வந்து வருது. வாட்சோட பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. நீங்க வாட்ச்ல இருக்க இன்டர்ஃபேஸை அப்போர்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கர் அண்ட் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இது வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பிபிஎம் மெஷர் பண்ற சென்சாரோட அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாவே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. கையில ஸ்வெட்டருக்கு அப்போ மட்டும் லைட்டா வந்து மக்கர் பண்ணுது. ஸ்லைட்டா ரிசல்ட்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து காமிக்குது. மற்றபடி நார்மல் சிச்சுவேஷனுக்கு வந்து வெரி பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாங்கின புதுசுல வாட்சோட பின்னாடி அந்த ஹார்ட் ரேட் சென்சார்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க போல. அதுல ஸ்கிராட்ச் ஆயிருக்க மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னடா இது பாக்ஸ்ல இருந்து எடுத்ததுமே ஸ்கிராட்ச் ஆயிருக்குன்னு பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா வந்து போயிடும். ஸோ வாங்கிட்டு நீங்களும் வந்து பயந்துடாதீங்க அது ஸ்கிராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அது வெறும் ஸ்டிக்கர் தான், ரிமூவ் பண்ணா போயிடும். போட் வாட்ச் ஃபிளாஷ்ல IP68 கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வாட்டர், டஸ்ட், சாண்ட் இது எல்லாத்துலயும் இருந்து வாட்ச் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் 1.5 மீட்டர் டெப்த்ல 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஹாட் வாட்டர்ல கடல் தண்ணிலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டே வந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. தெரியாம கீழே விழுந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. லாங் டைம் போட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அப்புறம் உங்க வாட்ச் ஓகேயா தான். அண்ட் இந்த வாட்ச் வந்து வியர் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டே வந்து சொல்றாங்க. டிஸ்பிளே, இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1.3 இன்ச்சஸ்க்கான LCD ஃபுல் டச் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து மென்ஷன் பண்ணல, பட் கலர்ஸ் நல்லா வைப்ரண்டா இருக்கு. வாட்ச்ல விசிபிள் ஆகிற கண்டென்ட்டோட கிளாரிட்டியும் சூப்பரா இருக்கு. பிரைட்னஸ் நல்லாவே இருக்கு. 5 மோட்ஸ் ஆஃப் லெவல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. சன்லைட் கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றப்போ ஃபுல் பிரைட்னஸ் வச்சா ஓரளவுக்கு நல்லா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்ஸ் பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வாட்ச்ல ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் இருக்க மாதிரி அவங்க எதுவும் வந்து கிளைம் பண்ணல. அண்ட் ஆல்சோ இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து இல்ல. பட் இதுல கெஸ்டர் வேக்கப் ஆக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்படி கையில மூவ் பண்ணீங்கன்னா போதும் அதுவே வந்து ஆன் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இதுல ஸ்லீப் டைம் நீங்களே செட் பண்ணிக்கலாம். 15 செகண்ட்ல ஸ்கிரீன் ஆஃப் ஆகணுமா இல்ல 10 செகண்ட்ல ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம் எத்தனை செகண்ட்ல ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ச் ஃபேஸஸை பொறுத்தவரை இன்பில்ட்டா 7 வாட்ச் ஃபேஸோட வந்து வருது.
அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதோட மொபைல் அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ கஸ்டம் இமேஜஸையும் செட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸாக வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்குது. UI அண்ட் ஃபீச்சர்ஸ், இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாகவும் மாடர்னாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேவிகேஷன் எல்லாம் ஸ்மூத்தாக வந்து இருக்குது. லேக் ஆகிறதோ ஹேங் ஆகிறதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து இல்லை. அண்ட் நேவிகேஷனை பொறுத்தவரை அக்சஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சும்மா இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க, அங்கே போயிட்டு அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் எது தேவையோ அதை ஸ்ட்ரைட்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது. வாட்ச் ஆன் பண்ணிட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ், டீடைல் மெசேஜ் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து காட்டும். ஸ்வைப் அப் பண்ணால் வேரியஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்க்ரீன்ஸ், ஹார்ட் ரேட் சென்சார், SpO2, மெடிடேஷன், ஸ்லீப் டேட்டா அண்ட் ஒன் டே ஆக்டிவிட்டி டேட்டா, வெதர், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே வந்து வரும். நெக்ஸ்ட் மெயினான பார்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை போட் வாட்ச் ஃபிளாஷில் ஸ்லீப் மானிட்டரிங், SpO2, ஹார்ட் ரேட் மானிட்டரிங் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்லா அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. பட் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. 85% கிட்ட அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸ்டெப்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரிசல்ட் சம்மந்தமே இல்லாமல் வந்து வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணதும் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட்ச் வாங்கிட்டு ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க, ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி சரியாயிடும். இதில் GPS இல்லை, அது ஒரு மைனஸ் தான். பட் இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய வாட்சஸ்ல வந்து கொடுக்கறது இல்ல. இந்த வாட்ச்ல மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம கொடுத்துட்டாங்க. பட் இந்த GPS வந்து இந்த பட்ஜெட்டுக்கு செட் ஆகிறதுனால இதில் வந்து கொடுக்கல. அண்ட் இதுக்கடுத்து போட்லேருந்தே லான்ச் பண்ண ஒரு வாட்சில் வந்து GPS வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வீடியோவும் நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம், போட் வாட்ச் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஐ பட்டன், டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா நீங்கள் அதே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிள் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போட் வியரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட UI அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெய்லி ஆக்டிவிட்டி, ஸ்லீப் ட்ராக்கிங் அண்ட் ஹார்ட் ரேட் இன்ஃபோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸ் மெனு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ், கால் ரிமைண்டர்ஸ், அலாரம்ஸ், கெட்டப் ரிமைண்டர்ஸ், வாட்டர் ரிமைண்டர் இதெல்லாமே வந்து இருக்குது. பட் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது இந்த அப்ளிகேஷனில். போட் வியரபிள்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனில் வாட்சில் இருக்க சில ஃபீச்சர்ஸ், சில டேட்டா எல்லாமே வந்து மொபைல் அப்ளிகேஷன் வரும்போது அந்த இடத்துல ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ அதோட ரிசல்ட்ஸே வந்து மொபைல் அப்ளிகேஷனில் அப்டேட்டில் மாற்றினாங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த சில ஃபீச்சர்ஸை வந்து இனிமேல் வர போகிற அப்டேட்டில் மாற்றுறாங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப், அப்புறம் சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன். சோ எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க. இங்க நிறைய விதமான டெக் அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல 200 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க போட் வாட்ச் ஃபிளாஷ்ல. கம்பெனி என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 7 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹார்ட் ரேட் சென்சார் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 டேஸ் 9 டேஸ் கிட்ட வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு 9 to 10 டேஸ் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் ஆன் பண்ணி வச்சிருந்தாலுமே வந்து கிடைச்சிச்சு. 100ல இருந்து 80% சார்ஜ் வந்து இறங்குறதுக்கு எனக்கு 2 டேஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான பேட்டரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேக்னெட்டிக் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட் அண்ட் பின் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அந்த பின்னை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போர்ட்டில் இப்படி பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா போதும், அதுவே வந்து ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து டயலை தனியாக கலட்டி ஒரு யூஎஸ்பியில் போயிட்டு போய் மாட்டணும், அப்போ தான் வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் ஃபீச்சர். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து உண்மையிலே சூப்பரான விஷயமா வந்து இருக்கு. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours வந்து எடுத்துக்குது. ஸோ நீங்கள் வந்து பவர் பேங்க், மொபைல் சார்ஜர், லேப்டாப் எதுலேருந்து வேணால் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வாட்ச் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். GPS அப்படின்ற வந்து பெரிய ஃபேக்டர் இல்லை, பட் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் GPS வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இதே செக்மெண்ட்டில் 3000 ரூபா அந்த பட்ஜெட்டில் வந்து போட்டே வந்து ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, போட் வாட்ச் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வீடியோ கவரேஜுமே நம்ம வந்து பண்ணியிருந்தோம், ரீசெண்டாக வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு மீ பேண்ட், ஹானர் பேண்ட் இதெல்லாமே வந்து வாங்காமல் இந்த மாதிரி ஒரு டைப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் ஃபீலும் வந்து கிடைக்கும், வாட்சோட ஸ்மார்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், ஜஸ்ட் பேண்டாக மட்டும் இல்லாமல். ஃபைனலாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்டைலிஷான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில். அண்ட் ஆல்சோ இதில் டீசென்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, 1.3 இன்ச்சுக்கான ஃபுல் டச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசல்யூஷன் வந்து மென்ஷன் பண்ணல, பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குட் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க, 200 mAh கான பேட்டரி நல்லாவே வந்து தாங்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு 8 டேஸ் கிட்ட வந்து கிடைக்குது. அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி UI வந்து கொடுத்துருக்காங்க, லோயர் பிரைஸ். இது எல்லாமே வந்து இதோட ப்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் சைடில், அதாவது அந்த அப்ளிகேஷனில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வரணும். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த போட் வாட்ச் ஃபிளாஷ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு விஷுவலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ சில விஷயங்கள் பிடிக்கல, நீங்கள் இதை வந்து மாற்றிக்கிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம சேனல் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்ச் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம், அதுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வர உங்களிடம் இந்த விடைபெறுவது ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.